सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। द्रव्यं विभजते तत्र इति तत्र तत्र द्रव्याणि पृथिव्यप्तेजो वायुवाकाश कालदिगात्म मनांसि नवैव இது அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அந்த இடத்துல தத்ர அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பூர்வோக்த திரவியாதிஷு மத்தியே. பூர்வோக்த திரவியாதி என்னது? திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த பதார்த்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திரவியங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா நவைவா. அத யோஜனா மாத்தி பண்ணணும். பங்கி தர்க்க சங்கரகத்துல தத்ர திரவியாணி பிருத்திவ்யப்தேஜோ வாயுவாகாச காலதிகாத்ம மனாம்சி நவைவா அப்படின்னு இருக்கும். அத நாம மாத்தி பண்ணணும். தத்ர திரவியாணி நவைவா பிருத்திவ்யப்தேஜோ வாயுவாகாச காலதிகாத்ம மனாம்சி அப்படின்னு நாம மாத்திக்கணும். இப்போ 9 திரவியங்கள் பிருத்திவி, ஜலம், தேஜஹா, வாயுஹு, ஆகாசம், காலஹா, திக், ஆத்மா, மனஹா அப்படின்னு 9 திரவியங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ மீமாம்சகால் ஒரு பூர்வபக்ஷம் பண்றான் அந்த இடத்துல. தமசுன்னு ஒரு திரவியம் இருக்கே, தமசுன்னா இருட்டு. அந்த இருட்டுன்றது ஒரு திரவியமாக இருக்கே, அத நீங்க எடுத்துக்கலையா? தேஜகான திரவியம் சொல்றேன், வெளிச்சம். தேஜகான திரவியம் சொல்றேன் இல்லையா? இந்த மாதிரி இருட்டு கூட ஒரு திரவியம் இல்லையா? அப்போ 10 திரவியம் இருக்கு. 10 திரவியமா இருக்கிறச்ச நீங்க எப்படி 9 தான் திரவியம்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். நனு தமசஹா தசம திரவியஸ்ய வித்யமானத்வாத் கதம் நவைவ திரவியாணி அப்படின்னு கேக்குறான். இதுக்கு தமசு திரவியம்னு எப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒவ்வொரு புத்தகத்துல பாட்ட பேதம் இருக்கு. இங்க நான் வச்சுருக்கிற புத்தகத்துல இந்த மாதிரி இருக்கு பங்கி. தமக்கலு சலம் நீலம் பராபர விபாகவது பிரசித்த திரவிய வைதர்மியாது நவப்ஜோ பேத்துமரசதி அப்படின்னு ஒரு நியாயமஞ்சரி ஸ்லோகம். இது என்ன சொல்றா? அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமஹான்னு ஒரு திரவியம் இருக்கு. தமஹா சலதி நீலமஸ்தி புனः பரம் அபரம் விபாகவச்ச வர்த்ததே. தமஹா இதி பிரசித்தேஷு நவசு திரவ்யேஷு ந அந்தர்பவதி. அतः நவத்ரவ்ய அதிரிக்தம் திரவியம் பவதி தமஹா இது மீமாம்சகானாம் யஹ பூர்வபக்ஷः. மீமாம்சகாலுடைய பூர்வபக்ஷம் என்ன இருக்கோ அது அப்படியே இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். தமசுன்னு ஒரு பதார்த்தம்,
அந்த பதார்த்தம் சலனக்கிரியையை உடையது, கருப்பு நிறத்தை உடையது, பரத்வம் அபரத்வம் விபாகம் போன்ற குணங்களை உடையது. இந்த தமசு 9 திரவியங்கள்ல அந்தர்பாவம் ஆகாது. அதனால இந்த 9 திரவியங்களை காட்டிலும் அதிரிக்தமாக திரவியமாக ஆகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இது மீமாம்சகாலுடைய ஒரு மதம். அந்த மதத்தை ஸ்லோக ரூபமா நமக்கு நியாயமஞ்சரிக்காரர் காமிச்சிருக்கார். இப்போ நாம விசாரத்துக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல தர்க்க சாஸ்திரம் படிக்கிறோம் அப்படிங்கறதுனால அனுமான பூர்வகமாக நம்ம சிந்தனை பண்ண வேண்டியதா இருக்கு. முதல்ல தமசு திரவியம் அப்படின்னு மீமாம்சக்கால் சொல்றா. அது எப்படி சொல்றீங்க நீங்க? தமசு திரவியம்ங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா அனுமானம் பிரமாணம் சொல்றான். என்னது? தமஹா திரவியம் நீலரூபவத்வாத் யதா நீலகடஹ. தமஹா திரவியம் நீலரூபவத்வாத் யதா நீலகடஹ. நாம அனுமானம் அப்படின்னு சொல்றச்சவே இதெல்லாம் நாம பார்த்துக்கணும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். என்னன்னது? பக்ஷம், சாத்தியம், ஹேது, திருஷ்டாந்தம். இது நாம நாளத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கணும். தமஹா பக்ஷா, சாத்தியம் திரவியத்துவம், ஹேது நீலரூபவத்துவம், திருஷ்டாந்தா நீலகடா. இப்ப திருஷ்டாந்தத்துல நீலகடத்துல நீல ரூபவத்வம், அதாவது நீல ரூபம் இருக்கு. அதே சமயத்துல அந்த நீலகடத்துல திரவியத்துவம் கூட இருக்கு. அப்ப திருஷ்டாந்தத்துல ஹேத்துவும் இருக்கு, சாத்தியமும் இருக்குன்னு நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி இப்ப பட்சத்துல தமசுல நீல ரூபம் இருக்குன்னு சொன்னேன்னா அப்ப தமசு கூட திரவியமா தானே இருக்கணும் அப்படின்னு நாம யூகிக்கிறோம், அனுமானம் பண்றோம் அப்படின்னு சொல்றான். அப்போ என்ன அனுமானம்? தமசு திரவியம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அனுமானம் கேட்டா இந்த அனுமானம் சொல்லணும். தமஹா திரவியம் நீலரூபவத்வாது நீலகடஹா அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ பட்சத்துல ஹேத்து இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? பட்சத்துல தமசுல நீல ரூபவத்துவம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்லணும். அது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா பிரத்யக்ஷம் தான் பிரமாணம். என்ன பிரத்யக்ஷம்? நீலம் தமஹா சலதி அப்படின்னு நமக்கு பிரத்யக்ஷம் வருது இல்லையா? கருப்பான தமசு போயின்னு இருக்கு. கார்த்தால வேலையில ஒரு 5:05 எழுந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த இருட்டு போயின்னு இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? இப்போ நீலம் தமஹா சலதி, நீளமா அதாவது கருப்பான தமசு போயின்னு இருக்கு அப்படின்னு நாம பிரத்யக்ஷமா உணர்றோம். அப்போ நீலம் தமஹா அப்படின்றது பிரத்யக்ஷமே பிரமாணமா இருக்கிறச்ச, அப்போ பட்சத்துல தமசுல நீல ரூபவத்துவம் ஹேது இருக்கு. அதனால சாத்தியமானது திரவியத்துவமானது சித்திக்கிறது அப்படின்னு முதல் அனுமானத்தினால தமசு திரவியம் அப்படின்னு வியவஸ்தாபனம் பண்ணா மீமாம்சகா. அதே மாதிரி 2வது அனுமானம் சொல்றான். தமசு திரவியம் அப்படின்றதுக்கு இன்னொரு ஹேத்து கூட இருக்கு. கிரியாவத்வாத் யதா யதா வாயு, யதா வாயு. ஒரு வாயு இருக்கோ இல்லையோ, பக்ஷா தமஹா, சாத்தியம் திரவியத்துவம், ஹேது கிரியா, திருஷ்டாந்தகா வாயு. இந்த இடத்துல திருஷ்டாந்தத்துல வாயுல கிரியாவத்வம், கிரியா இருக்கு. வாயு போயிட்டே இருக்கும் இல்லையா? சதாகதிமான்னு சொல்லுவா. வாயு எப்பவும் போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. அப்போ
கிரியா இருக்கு, வாயுல கிரியா இருக்கு, திருஷ்டாந்தத்துல வாயுல கிரியா இருக்கு. அதே மாதிரி வாயு திரவியமா இருக்கு, வாயுல திரவியத்துவம் சாத்தியம் கூட இருக்கு. அந்த மாதிரி பிரகிருத பட்சமான தமசுல கூட கிரியா இருக்கு. அதனால என்ன சித்திக்கிறதுன்னு கேட்டா திரவியத்துவம் சித்திக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்போ தமஹா திரவியம் கிரியாவத்வாது யதா வாயு அப்படிங்கிற அனுமானத்தினால தமசுக்கு திரவியத்துவமானது சித்திக்கிறது. இது எப்படி உங்களுக்கு தமசுல கிரியா இருக்குன்னு நீங்க எப்படி தீர்மானம் பண்ணல? பட்சத்துல ஹேது இருக்குன்றதுல என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா முன்னாடி சொன்ன பிரத்யக்ஷம் தான் பிரமாணம். நீலம் தமஹா சலதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நீலம் தமஹா சலதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப சலத்தின்னா என்ன? சலன கிரியா. அந்த சலன கிரியாங்கிறது பட்சத்துல தமசுல இருக்கு, அதனாலதான் திரவியத்துவம் ஆனது சித்திக்கிறது அப்படின்ட்டு ரெண்டு அனுமானங்களால தமஹா திரவியம் நீலரூபவத்வாது, தமஹா திரவியம் கிரியாவத்வாது, இப்படி ரெண்டு அனுமானங்களால தமசுக்கு திரவியத்துவமானது சம்பவிக்கிறது. அப்போ தமசு திரவியமா இருக்கிற பட்சத்துல நீங்க எப்படி 9 திரவியங்கள் தான் எப்படி தீர்மானத்துக்கு வரலாம்? நீங்க 10வதா ஒரு திரவியம் இருக்கு இல்லையா? எப்படி நவைவா திரவியாணி எப்படி நீங்க சொல்லுவேன் அப்படின்னு யார் கேக்குறா? மீமாம்சகால் கேக்குறார். நீலம் தமச்சலதி இது அபாதித பிரதீதி, அதாவது கமம் கிடையாது. எல்லாரும் பெரியவாள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அந்த பிரதீதி தான் வருது. நீலம் தமஹா சலதி அப்படிங்கிற பிரதீதி அபாதித பிரதீதி. ஏதோ பொய்யா பார்த்தாச்சுன்னு இல்ல, இல்லாதது இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம்னு இல்ல, இருக்கிறது இருக்கிறபடியே தான் கிரகிச்சு வச்சிருக்கோம். நீலம் தமஹா சலதி இது அபாதித பிரதீதி பலாது நீலரூப ஆதாரத்துவம், நீலரூப ஆதாரத்துவம் கிரியாதாரத்துவம் ச தமசி வர்த்ததே இதி கிருத்வா தமசஹ கிம் சித்தம் திரவியத்துவம் சித்தம் அப்படின்னு சொல்றான். சரி, தமசு நீங்க சொல்ற மாதிரியே திரவியம் ஒத்துக்கலாம். அது எதுக்காக 9 திரவியத்தை காட்டிலும் அதிரிக்தமா 10வதாக ஏன் சொல்லணும்? இந்த 9லயே நம்ம அந்தர்பாவம் பண்ணிடலாமே. இங்கோ ஒரு பிருத்திவிலையோ ஜலத்திலேயோ தேஜஸ்லயோ வாயுலையோ ஆகாசத்திலயோ அதுலயோ ஒரு ஒரு திரவியத்துல தமச அந்தர்பாவம் பண்ணிடலாம், அதிரிக்தமா சொல்ல வேண்டாம். அப்போ 9 திரவியம் தானே, இப்படி சொல்லலாமே அப்படின்னு கேட்டா கேக்குறான், நீங்க எதுல அந்தர்பாவம் பண்ணுவீர் சுவாமி? 9 திரவியங்கள் இருக்கு, எதுல அந்தர்பாவம் பண்ணுவீர்? எதுலையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அதுல முதல் இது எடுத்துப்போம், ஆகாஷாதி பஞ்சகம். ஆகாஷா, காலஹா, திக்கு, ஆத்மா, மனஹா அப்படின்னு 5 திரவியங்கள் முதல்ல எடுத்துப்போம். இந்த 5 திரவியங்கள்ல தமசு அந்தர்பாவம் பண்ண முடியாது, தமச அந்தர்பாவம் பண்ண முடியாது. அத ஒரு அனுமானமா சொல்றாங்க. தமஹா ந ஆகாஷாதிஷு அந்தர்பூதம் அப்படி சொல்லலாம். சுலபமா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், தமஹா ஆகாஷாதி பின்னம். தமஹா ஒன்னு எடுத்துக்கலாம், ஆகாஷாதின்னு வேண்டாம், ஒன்னே ஒன்னு எடுத்துப்போம். தமஹா ஆகாஷ பின்னம், தமஹா ஆகாஷ பின்னம், தமஹா ஆகாஷ பின்னம். தமஹா ஆகாஷ பின்னம் ரூபவத்வா யதா கடஹ.
தமஹா ஆகாச பின்னம் ரூபவத்வாத் யதா கடஹ. இந்த மாதிரி 5 திரவியங்கள் எடுத்துக்கணும். தமஹா காலபின்னம் ரூபவத்வாத் கடஹ யதா கடஹ. தமஹா திக்பின்னம் ரூபவத்வாத் யதா கடஹ. தமஹா ஆத்மபின்னம் ரூபவத்வாத் யதா கடஹ. தமஹா மனோபின்னம் ரூபவத்வாத் யதா கடஹ. இப்படி தனித்தனியா எடுத்துட்டு சொல்லணும். கொஞ்சம் நல்லா விற்பத்தி வந்துடுதுன்னா ஒரே வாக்கியமா சொல்லலாம். தமஹா ஆகாசாதி பின்னம் ரூபவத்வாத் யதா கடஹ. இப்படி சொல்லலாம். என்ன தாத்பரியம்? இந்த அனுமானத்தினால என்ன தெரியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்ஷம் தமசு, சாத்தியம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாச பேதகா. அதாவது தமசு ஆகாசம் அல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. தமஹா ந ஆகாசம். அப்போ ஆகாச பேதகா சாத்தியா. ஆகாச பேதம்ன்றது இந்த இடத்துல சாத்தியம். கேது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபவத்வம். திருஷ்டாந்தம் கடஹா. இப்போ திருஷ்டாந்தத்துல கடத்துல ரூபம் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு ரூபம் இருக்கு. கடம்னா நீல கடம்னா நீல ரூபம் இருக்கு, பீத்த கடம்னா பீத்த ரூபம் இருக்க போறது. அப்போ கடத்துல ரூபம் இருக்கு. அந்த கடத்துல அந்த கடம் ஆகாசம் ஆகுமா அப்படின்னு கேட்டா அந்த கடம் ஆகாசம் ஆகாது. அப்போ ஆகாச பேதா கடத்துல இருக்கு. அப்போ ஆகாச பேதகா கடத்துல இருக்கு. சாத்தியம் ஆகாச பேதகா அது கடத்துல இருக்கு. அப்போ பிரகிருத பக்ஷம் தமசு இல்லையா? அந்த தமசுலையும் ரூபவத்வம் இருக்குன்றதுனால அந்த தமசுல என்ன சித்திக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ஆகாச பேதமானது சித்திக்கிறது. இந்த தமசுல ஆகாச பேதமானது சித்திக்கிறது. இதனால என்ன தெரிஞ்சது நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா தமசு ஆகாசம் ஆகாது. தமச ஆகாசத்துல கொண்டு போய் அந்தர்பாவம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. தமசு வேற ஆகாசம் வேற அப்படின்னு நமக்கு சித்தமாச்சு. அப்போ இந்த ரீதியிலேயே நம்ம தமசு காலபின்னம் ரூபவத்வாத் யதா கடஹா இப்படி 5 அனுமானங்களை இதே ரீதியில நாம ஆலோசனை பண்ணிக்க வேண்டியது. இப்ப இதுல இருந்து என்ன கிடைச்சதுன்னு கேட்டா இந்த ரூபவத்வாத் அப்படின்னு எனக்குரிய சேத்துவை வச்சுண்டு நாம என்ன தீர்மானம் பண்ணினோம் அப்படின்னு கேட்டா தமசு ஆகாசம் ஆகாது, காலம் ஆகாது, திக்கு ஆகாது, ஆத்மா ஆகாது, மனசு ஆகாது. தமசு வேற, இந்த 5 திரவியங்கள் வேற. அப்போ இந்த தமசை கொண்டு போய் இந்த 5 திரவியங்களுக்குள்ள அந்தர்பாவம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா முடியாது அப்படின்னு இந்த அனுமானத்தினால நமக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த முதல் 9 திரவியங்கள் என்ன சொன்னா, முதல்ல தமசு திரவியம்னு சொன்னா, ஓகே தமசு திரவியமா இருந்துட்டு போட்டோமே, அதிரிக்த திரவியம் வேண்டாம், இந்த 9க்குள்ள சேர்த்துடலாம் அப்படின்னா இந்த 9ல 5 எடுத்துட்டு அந்த 5த்துல சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த 5த்துல சேர்க்க முடியாது, இந்த தமசை கொண்டு போய் அந்த 5ல சேர்த்துடலாம் அப்படின்னு சொன்னா அது சேர்க்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ மீதி பாக்கி இருக்கு, நமக்கு 4 திரவியங்கள் இருக்கு. இந்த 4 திரவியங்கள்ல சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒவ்வொரு திரவியத்தையும் ஸ்பெஷலா எடுத்துட்டு சேர்க்க முடியாது. வாயு எடுத்துட்டு தமஹா ந வாயு அந்தர்பூதம் ரூபவத்வாத் அப்படின்னு முதல்ல கேது, சதாகதி மத்வா பாவாத் அப்படின்னு 2வது கேது, ஸ்பர்ஷா பாவாத் அப்படின்னு 3வது கேது. 3 ஹேத்துவை வச்சுண்டு என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா தமசு வேற வாயு வேற. அதனால நீங்க தமசு கொண்டு போய் வாயுல சேர்த்துடலாம், தமசு வாயு ரூபமாக இருக்கட்டும்
அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு இனிமேல் சொல்ல போறான். ஒவ்வொரு திரவியத்தை ஸ்பெசிபிக்கா எடுத்துட்டு ரெண்டு அனுமானம், வாயுக்கு மட்டும் 3 அனுமானம் சொல்றா, தேஜஸுக்கு, ஜலத்துக்கு, பிருத்திவிக்கு, இது எல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு அனுமானம் சொல்றான். அப்போ மொத்தம் இந்த தமசு 9 திரவியம் இல்ல அப்படின்ற இடத்துல மொத்தம் எத்தனை அனுமானம் வந்ததுன்னு கேட்டேன்னா 1, 3, 4, 6, 10 அனுமானம் இருக்கு. இப்போ ஒரு அனுமானம் தான் பார்த்திருக்கோம். அடுத்தது 3 அனுமானம் பார்க்க போறோம். அதையேவ நவாயோ அப்படின்ற பங்கி. இப்போ தமஹா வாயு பின்னம் ரூபவத்வார் அப்படின்றான். இது எப்படி, எதனால கிடைச்சது இந்த அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதையேவ நவாயோ அப்படிங்கிறான். அதையேவன்றது இதம் சப்தத்து மேல தசில் பிரத்யம் வச்சா அதகான்னு வருது ரூபம். அஸ்மாதேவ காரணா அப்படின்னு அர்த்தம். அப்போ ரூபவத்வாத்துன்னு முதல்ல முடிச்சிருக்கா இல்லையா, அஸ்மாதேவ ஹேதோஹோ, இந்த ஹேத்துனாலேயே வாயுலியும் அந்தர்பாவம் பண்ண முடியாது அப்படிங்கிறான். இந்த பங்கிக்கு இதுதான் அர்த்தம். அதையேவ ந வாயௌ தமசஹ அந்தர்பாவஹ. இந்த ஹேத்துனாலேயே அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த ஹேத்துனால? ரூபவத்வா இது ஹேதோஹோ ஏவ வாயௌ ந அந்தர்பாவஹ. வாயுல சேர்க்க முடியாது. வாயு வேற, தமசு வேற. என்ன அனுமானம் அதுக்கு? தமஹா வாயு பின்னம் ரூபவத்வாத் யதா கடஹ. பக்ஷஹ தமஹ வாயு பேதஹ சாத்தியம் ஹேதுஹு ரூபவத்வம் திருஷ்டாந்தஹ கடஹ. இந்த திருஷ்டாந்தமான கடத்துல ரூபம் இருக்கு. அந்த திருஷ்டாந்தமான கட்டம் வாயுவான்னு கேட்டா இல்ல, வாயு வேற, கட்டம் வேற. அதனால திருஷ்டாந்தத்துல கடத்துல வாயு பேதம் சாத்தியம் இருக்கு. அதே மாதிரி பட்சத்துல தமசுல ரூபம் இருக்குன்றதுனால தமசு வாயு ஆகாது. தமசுல வாயு பேதம்ன்றது சித்திக்கிறது. அப்போ தமஹா வாயு பின்னம் தமசஹா வாயு ந அந்தர்பாவஹ அப்படின்னு சிந்திச்சதுன்னு சொல்றான். அடுத்தது தமஹா வாயு பின்னம் ஸ்பர்ஷாபாவாத் யதா ஆகாசம். தமஹா வாயு பின்னம் ஸ்பர்ஷாபாவாத். ஆகாசமோ காலமோ திக்கோ வச்சுக்கோங்க, எதுனா வச்சுக்கோங்க. யதா ஆகாசம் அத்திர பக்ஷः தமः சாத்தியம் வாயுபேதः हेतुः स्पर्शाभावः दृष्टान्तः वर्तते आकाशः. दृष्टान्ते आकाशे स्पर्शः नास्ति. तर्हि स्पर्शाभावः, स्पर्शाभावம்ன்றது அந்த ஆகாசத்துல வந்துடுது. அந்த ஆகாசத்துல வாயு பேதம்ங்கிறது இருக்கு. வாயு வேற, ஆகாசம் வேறங்கிறதுனால ஆகாசத்துல வாயு பேதம்ங்கிறது இருக்கு. அத மாதிரி பட்சத்துல தமசுல ஸ்பர்ஷம் கிடையாது. பட்சத்துல தமசுல ஸ்பர்ஷம்ன்றது 4 திரவியங்கள்ல தான் இருக்கும். பிருத்திவியில, ஜலத்துல, தேஜத்துல, வாயுல. தமசுல ஸ்பர்ஷம் 3 ஸ்பர்ஷம் தான். ஒன்னு சீதஸ்பர்ஷம், இன்னொன்னு உஷ்ணஸ்பர்ஷம், இன்னொன்னு அனுஷ்ண அசீதஸ்பர்ஷம் அப்படின்னு 3 ஸ்பர்ஷங்கள் தான். உஷ்ணஸ்பர்ஷம்ங்கிறது தேஜஸ்ல இருக்கு, சீதஸ்பர்ஷங்கிறது ஜலத்துல இருக்கு. இந்த அனுஷ்ண அசீதஸ்பர்ஷங்கிறது வாயுவிலையும் பிருத்திவியிலையும் இருக்கு. இந்த 3 ஸ்பர்ஷங்கள்ல எந்த ஒரு ஸ்பர்ஷமும் தமசுல இல்லைங்கிறதுனால ஹேது ஸ்பர்ஷாபாவம்ங்கிறது அந்த தமசுல வந்துடுது. அதே மாதிரி அந்த தமசுல
வாயு பேதம்ன்றதும் வந்துடுது. அப்படி இந்த ஹேத்துனால வாயுல அந்தர்பாவம் பண்ண முடியாது, தமச வாயுல அந்தர்பாவம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 அனுமானம் எடுத்துக்கிட்டோம். வாயுல அந்தர்பாவம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு 2 அனுமானம் தெரியாது. என்னென்ன அனுமானம் அப்படின்னா, தமஹா வாயு பின்னம் ரூபவத்வாத் யதா கடஹ, தமஹா வாயு பின்னம் பருஷாபாவாத் யதா ஆகாஷஹ அப்படின்னு 2 அனுமானம் சொல்லிட்டாங்க. இப்போ 3வது அனுமானம் சொல்றான். தமஹா வாயு பின்னம் ததாகதி மத்வாபாவாத் யதா கடஹ சொல்லலாம். பக்ஷம் தமஹா, சாத்தியம் வாயு பேதஹ, ஹேது சதாகதி மத்வாபாவஹ, அதாவது சதாகத்யபாவஹ, திருஷ்டாந்தஹ கடஹ. சதாகதி அப்படிங்கிறது ஒரு கிரியா. சதாகதிங்கிறது ஒரு கிரியா. இந்த சதாகதி அப்படின்னு கிரியை வாயுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த திரவியத்திலையும் இல்ல. கிரியாங்கிறது 4 திரவியங்கள்ல தான் இருக்கு. பிருத்திவி அப் தேஜோ வாயுசு ஏவ கிரியா வர்த்தது. அந்த கிரியையிலும் சதாகதி சர்வதாகதி அப்படின்னு எனக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிரியா அசாதாரண கிரியா எந்த திரவியத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாயுல தான் இருக்கு. அப்போ சதாகதி மத்வாபாவகா அப்படிங்கிறது திருஷ்டாந்தமான கடத்துல இருக்கு. அந்த கடத்துல வாயு பேதமும் இருக்கு. இப்போ பட்சத்துல சதாகதி தமசுன்னா எப்ப பார்த்தாலும் போயிட்டு இருக்குமான்னு நான் போகாது. தமசு எப்ப பார்த்தாலும் போயிட்டு இருக்காரு. சதாகதி மத்வாபாவகாங்கிறது தமசுல இருக்கு. அதனால தமசு வாயு ஆகாது. வாயு பேதா தமசி சிஞ்சதி அப்படின்ட்டான். இப்ப என்ன அடுத்து, 3 அனுமானங்களால இந்த தமசை கொண்டு போய் வாயுல அந்தர்பாவம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். 3 அனுமானங்கள் சொல்லியிருக்காங்க. தமஹா வாயு பின்னம் ரூபவத்வாத், தமஹா வாயு பின்னம் பருஷாபாவாத், தமஹா வாயு பின்னம் சதாகதி மத்வாபாவா அப்படின்னு 3 அனுமானங்களால தமச வாயுல அந்தர்பாவம் பண்ண முடியாது அப்படின்ட்டு வியவஸ்தாபனம் பண்ணினான். சரி, ஆகாஷாதி பஞ்சகத்துல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே, வாயுலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆக மொத்தம் 6 திரவியம் போயிடுது. இன்னும் 3 இருக்கே, 3த்துல எங்கேயாவது பண்ணிடலாமே அப்படின்னு கேக்குறா. அடுத்தது என்ன, தேஜஸ். தேஜஸ்ல அந்தர்பாவம் பண்ணலாமே அப்படின்னு கேக்குறா. அதையும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு அனுமானம் சொல்றான். தமஹா தேஜோ பின்னம் உஷ்ணஸ்பருஷாபாவா அப்படின்னு சொல்றான். தமஹா தேஜோ பின்னம் உஷ்ணஸ்பருஷாபாவா அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்றான். யதா கடஹ, கடத்துல அந்த இடத்துல பக்ஷம் தமசு, சாத்தியம் தேஜோபேதா, ஹேது உஷ்ணஸ்பர்ஷாபாவா, திருஷ்டாந்தம் கடஹ. இந்த கடத்துல உஷ்ணஸ்பர்ஷம்ன்றது கிடையாது. கடத்துல உஷ்ணஸ்பர்ஷம்ங்கிறது கிடையாது. அப்போ உஷ்ணஸ்பர்ஷாபாவா घटे अस्ति, तत्रैव घटे तेजोभेदः सिद्ध्यति अस्ति. तेजोभेदः घटम तेजसाன்னு கேட்டா இல்ல. இப்போ தேஜோபேதः घटे वर्तते.
அந்த மாதிரி பட்சமான தமசுல உஷ்ணஸ்பர்சம் கிடையாது. பட்சமான தமசுல உஷ்ணஸ்பர்சம் கிடையாது. அப்போ உஷ்ணஸ்பர்ஷா பாவகா பக்ஷே தமசி ஹேதுஹு வர்த்ததே அதையேவ தத்ர கிம் சித்யதி வாயுபேதः சித்யதி, இது தேஜோபேதः சித்யதி, தேஜோபேதः சித்யதி. அப்போ இந்த அனுமானத்தை வச்சுட்டு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, தமசு தேஜோ ரூபம் கிடையாது. தேஜோ ரூபமா இருந்தா நீங்க தமசு தேஜகான்னு சொல்லிடலாம், தேஜஸ்ல அந்தர்பாவம் பண்ணிடலாம். ஆனா தேஜோ ரூபமாகலையே, தேஜோ பின்னமாகவே ஆயிடுச்சு இப்ப தமசு. அப்போ தமகா தேஜோ பின்னம் உஷ்ணஸ்பர்ஷா பாவா யதா கடஹா அப்படின்ற அனுமானத்தினால என்ன சொன்னா, தமசை கொண்டு போய் தேஜஸ்ல அந்தர்பாவம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு அனுமானம் அடுத்து. இதுலயே ரெண்டாவது அனுமானம் சொல்றான். என்னது அப்படின்னு கேட்டா, பாஸ்வர ரூபாபாவா அப்படின்னு ஒரு கேட்டு. இந்த சுக்ல ரூபம் ரெண்டு விதம், பாஸ்வரம் அபாஸ்வரம். பாஸ்வரம் அபாஸ்வரம் எந்த ஒரு சுக்ல ரூபம் நமக்கு விஷயத்தை தெரிவிக்கிறதோ, இந்த இடத்துல இந்த வஸ்து இருக்கு அப்படின்னு நமக்கு எடுத்து காண்பிக்கிறதோ, எந்த சுக்ல ரூபம் எடுத்து காண்பிக்கிறதோ அந்த சுக்ல ரூபம் பாஸ்வர சுக்ல ரூபம்னு சொல்லுவோம். பாசயதி அப்படின்ற விற்பத்தினால வருது அந்த ரூபம், பாஸ்வர ரூபம் சுக்ல ரூபம். இப்ப என் வஸ்திரத்துல சுக்ல ரூபம் இருக்கு, இருட்டா இருக்கு, இந்த வஸ்திரத்தை எடுத்தோம்னா எனக்கு தெரியுமான்னு வஸ்து தெரியாது இல்லையா. அப்போ இந்த சுக்ல ரூபம் அபாஸ்வர சுக்ல ரூபம்னு பேரு. இப்போ இருட்டா இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு நோட் புக் எடுத்துட்டேன், இந்த வஸ்திரத்தை எடுத்தவங்க இந்த சுக்ல ரூபம் இருக்கு, இதை எடுத்து போனா எனக்கு அந்த இடத்துல நோட் புக் இருக்குன்னு தெரியுமான்னா தெரியாது இல்லையா. அப்ப இந்த சுக்ல ரூபம் அபாஸ்வர சுக்ல ரூபம்னு பேர். இந்த வஸ்திரத்துல இருக்கக்கூடிய சுக்ல ரூபம் அபாஸ்வர சுக்ல ரூபம்னு பேர். காத்தால சூரியனுடைய பிரகாசம் வருது, அந்த பிரகாசம் சுக்ல ரூபமா இருக்கு. அந்த சுக்ல ரூபத்தை வச்சுட்டு நாம வஸ்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த சூரியனோக்கிட்ட இருக்கக்கூடிய சுக்ல ரூபம், அந்த பிரபையினுடைய ரூபம் என்ன ரூபம் அப்படின்னு கேட்டேன்னா பாஸ்வர சுக்ல ரூபம்னு பேரு. இதுதான் பாஸ்வரம் அபாஸ்வரம் என்ற சப்தத்துக்கு அர்த்தம். இந்த பாஸ்வர சுக்ல ரூபம்ங்கிறது தேஜஸ்ல இருக்கு, அபாஸ்வர சுக்ல ரூபம்ன்றது ஜலத்துல இருக்கு. இப்படி விஷயம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இந்த தமசு தேஜஸ் ஆகாது. ஏன் ஆகாது? தமசுல பாஸ்வர சுக்ல ரூபம் இருந்ததுன்னு சொன்னா அப்போ ஓகே, தேஜஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தமசுல என்ன ரூபம் இருக்கு? நீல ரூபம் தானே இருக்கு, சுக்ல ரூபமே இல்லையே. இப்போ பாஸ்வர சுக்ல ரூபம் தமசுல இல்லைங்கிறதுனால தமசு தேஜஸாக ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சு? தமஹா தேஜோ பின்னம் பாஸ்வர சுக்ல ரூபா பாவாத் யதா ஜலம். ஜலத்துல பாஸ்வர சுக்ல ரூபம் இல்ல, அதனால அந்த ஜலம் தேஜோ பின்னமா இருக்கு. அப்போ தமசுலயும் பாஸ்வர சுக்ல ரூபம் இல்லைங்கிறதுனால தமசுலயும் என்ன ஆயிடுச்சு? இப்போ தேஜோ பின்னமாக தமசு ஆயிடுது. அப்போ தமசு தேஜஸ்ல அந்தர்பாவம் பண்ண முடியாது, தமசு தேஜோ ரூபமாக ஆகாது அப்படின்னு. இப்போ தேஜஸ்லயும் அந்தர்பாவம் பண்ண முடியாது. அந்த தேஜஸ் கேட்டகிரில சேர்த்துடலாமே தமச. ஏதோ திரவியம் சொல்லிட்டே இல்லைங்க, 10ஆவதா ஒத்துக்க வேண்டாம்.
இந்த 9 திரவியத்துல எங்கேயாவது ஒன்னுத்துல வந்து அதை கொலாப்ஸ் பண்ணிடலாம், அதை சேர்த்துடலாம் அப்படின்னு அந்தர்வசம் பண்ணிடலாம்னு நினைச்சோம். இப்போ ஆகாஷாதி பஞ்சகத்துல முடியாதுன்னு சொல்லிவிட்டா, வாயுலயும் முடியாதுன்னு சொல்லிவிட்டா, தேஜஸ்லும் முடியாதுன்னு சொல்லிவிட்டா. இப்ப அடுத்தது என்ன? இன்னும் 2 பேலன்ஸ் இருக்கு. தமச தூக்கிட்டு ஜலத்துல அந்தர்பாவம் பண்ணலாமே அப்படின்னு கேக்குறான். அதையும் பண்ண முடியாது இப்போ. ஏன்? அதுக்கு ஒரு அனுமானம் சொல்றான். தமஹா ஜலபின்னம் சீதஸ்பருஷாபாவாத் யதா கடஹ. இந்த தமச வந்து ஜலத்துல அந்தர்பாவம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தமசுல வந்து சீதஸ்பருஷமே இல்லை. எப்படி கடத்துல சீதஸ்பருஷம் இல்லைங்கிறதுனால கடம் ஜலமாகலையோ, அந்த மாதிரி தமசுலயும் சீதஸ்பருஷம் இல்லைங்கிறதுனால தமசும் ஜலமாகாது. அப்போ ஜலஸ்வரூபமாக தமசு ஆகாது. அந்த ஜலத்துல சேர்த்துடலாம் தமச அப்படின்னா முடியாது அப்படின்னு இந்த அனுமானத்தினால சொல்றான். தமஹா ஜலபின்னம் சீதஸ்பருஷாபாவாத் யதா கடஹ அப்படிங்கிற அனுமானத்தினால சொல்றான். சரி, இன்னொரு ஹேத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீல ரூபவத்வாத் அப்படின்னு சொன்ன இல்லையா, ஜலத்துக்கு இருக்கக்கூடிய ரூபம் வந்து அபாஸ்வர சுக்ல ரூபம் தான், வேற ரூபம் கிடையாது. ஜலத்துல இருக்கக்கூடிய ரூபம் வந்து 7 ரூபங்கள் சொல்றான். 7 ரூபங்கள்ல சுக்ல ரூபம்னு ஒரு ரூபம், ஒயிட் கலர். இந்த கலர் தான் ஜலத்துல இருக்கக்கூடிய கலர், வேற கலர்லாம் கிடையாது. வேற கலர் வேணும்னா பவுடர் சேர்த்தாதான் உண்டு, அந்த பிருத்திவிய சேர்த்தாதான் உண்டு. ஜலத்துக்கு சுவாவமாக இருக்கக்கூடிய கலர் வந்து அபாஸ்வர சுக்ல ரூபம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீர்கள்? தமச வந்து ஜலத்துல சேர்த்துடலாம்னு சொல்றீர்கள். ஆனா தமசுல இருக்கக்கூடிய ரூபம் என்ன அப்படின்னு கேட்டா நீல ரூபம்ன்றீர்கள். அப்போ நீல ரூபவத்தா இருக்கக்கூடிய தமசு எப்படி சுவாமி இந்த மாதிரி ஜலமாகும்? ஜலத்துல இருக்கக்கூடிய ரூபம் வந்து அபாஸ்வர சுக்ல ரூபம், தமசுல இருக்கக்கூடிய ரூபம் வந்து நீல ரூபம். அப்போ நீல ரூபத்தை உடையதான இந்த தமசை கொண்டு போய் ஜலத்துல எப்படி சேர்ப்ப இல்லைங்க, சேர்க்க முடியாது இல்லையா அப்படிங்கிறான். இந்த அனுமானம் என்னது? தமஹா ஜலபின்னம் நீல ரூபவத்வாத் யதா யதா ஒரு நீலகடஹ, யதா நீலகடஹ, நீலகடே நீலரூபவத்வம் अस्ति, तस्मिन्नेव नीलघटे जलभेदोपि अस्ति. एवमेव प्रकृतपक्षे, பிரகிருத்தமான இந்த பட்சத்துல தமசுல நீல ரூபவத்துவம் இங்க இருக்குன்றதுனால அந்த தமசுல வந்து ஜலபேதம்ன்றது சித்திக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன அடுத்து? ஆகாஷாதி பஞ்சகத்துல சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாயு பார்த்தோம், ட்ரை பண்ணோம், முடியல. தேஜஸ பார்த்தோம், அதுவும் முடியல. ஜலத்துல பார்த்தோம், அதுவும் முடியல. இன்னும் ஒரே ஒரு திரவியம் பேலன்ஸ் பிருத்திவியில கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம், அதையும் முடியாதுன்னு சொல்றான். என்ன ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமஹா பிருத்திவி பின்னம் கந்தவத், தமஹா பிருத்திவி பின்னம் கந்தசூன்யத்வாத், அதாவது கந்தாபாவாத் அப்படின்னு அனுமானம். யதா ஜலம் ஜலே திருஷ்டாந்தே ஜலே கந்தாபாவः வர்த்தते, अतएव जले पृथ्वी भेदः अपि अस्ति. एवमेव प्रकृत पक्षे, திருஷ்டாந்தமான அந்த ஜலத்துல வந்து கந்தம் கிடையாது. கந்தம்ன்றது பிருத்திவியில தான் இருக்கும், வேற எந்த திரவியங்கள்லயும் கந்தமானது இருக்காது.
அப்போ ஜலத்துல கந்தம் இல்லைங்கிறதுனால, கந்தாபாவம் இருக்குங்கிறதுனால ஜலத்துல பிருத்திவி பேதம் சம்பவிக்கிறது. அப்போ பிரகிருத பட்சமான தமசுல கூட கந்தம் இல்லைங்கிறதுனால, கந்தாபாவம் இருக்குன்றதுனால அந்த தமசு கூட பிருத்திவி பின்னமாக ஆகிறது அப்படின்னு ஒரு அனுமானம். முன்னாடி சொன்ன மாதிரி தமஹா பிருத்திவி பின்னம் ஸ்பர்ஷாபாவா யதா ஆகாசம். ஆகாசத்துல ஸ்பர்ஷம் இல்ல, ஸ்பர்ஷாபாவம் தான் இருக்கு. அந்த ஆகாசத்துல பிருத்திவி பேதமானது இருக்கு. அந்த மாதிரி தமசுலையும் ஸ்பர்ஷம் இல்ல, ஸ்பர்ஷாபாவம் தான் இருக்குன்றதுனால தமசுலையும் பிருத்திவி பேதமானது சித்திக்கிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீமாம்சகால் முதல்ல என்ன சொன்னா, நையாயிகால் என்ன சொன்னா, 9 திரவியங்கள் தான் சொன்னான். இப்போ மீமாம்சகால் என்ன கேள்வி கேட்டா, 10ஆவதாக தமசுன்னு ஒரு திரவியம் இருக்கு, அத நீங்க ஏன் எடுத்துக்கல, 9 தான் திரவியம்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு மீமாம்சகால் கேட்டா. அப்போ நாம ஒரு கேள்வி கேட்டோம் நையாயிகால், தமசு திரவியம் தான்றதுக்கு என்ன பிரமாணம் சுவாமி அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவ 2 அனுமானம் சொன்னா, தமஹா திரவியம் நீல ரூபவத்வாத், தமஹா திரவியம் கிரியாவத்வாத் அப்படின்னு 2 அனுமானம் சொல்லி தமசு முதல்ல திரவியம்னு வியவஸ்தாபனம் பண்ணிட்டான். அடுத்தா இது ஒரு தனி விஷயம். அப்படியே கொஞ்சம் சரி ஒத்துண்டா நையாயிகா, ஒத்துண்டா, சரி சமஹா திரவியமா இருந்துட்டு போட்டோம், 10ஆவதா திரவியமா வச்சுக்க வேண்டாம், இந்த 9ல சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொன்னான். அப்போ மீமாம்சகால் சொல்றா, இந்த 9லயும் சேர்க்க முடியாது, அதுக்குதான் இந்த அனுமானங்கள்லாம் சொன்னான். தமஹா ந ஆகாஷாதிஷு அந்தர்பூதம் ரூபவத்வாத், தமஹா வாயு பின்னம் ரூபவத்வாத் ஸ்பர்ஷாபாவாத் சதாகதி மத்வாபாவாத் அப்படின்னு 3 அனுமானம். தமஹா தேஜோ பின்னம் உஷ்ணஸ்பர்ஷாபாவாத் பாஸ்வர ரூபாபாவாச்ச அப்படின்னு 2 அனுமானம். தமஹா ஜலபின்னம் சீதஸ்பர்ஷாபாவாத் நீல ரூபவத்வாத் அப்படின்னு 2 அனுமானம். தமஹா பிருத்திவி பின்னம் கந்தாபாவாத் என்ன ஸ்பர்ஷாபாவாத் அப்படின்னு 2 அனுமானம். அப்ப என்ன எடுத்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுமானங்கள்னால அந்தந்த திரவியத்துல எடுத்து போய் தமச சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ பரிசேஷ அனுமானம்னு ஒண்ணு சொல்றா. இப்போ தமஹா தசமம் திரவியம் கிளிப்த திரவிய அனந்தர்பூதத்வே சதி திரவியத்வாத் அப்படின்னு ஒரு பரிசேஷ அனுமானம், மெயின் அனுமானம் சொல்றான். தமசு 10ஆவது திரவியம். ஏன்னு கேட்டா, இந்த 9ல அந்த திரவிய தமச அடக்க முடியாது, அதே சமயத்துல திரவியமாகவும் இருக்கு. இந்த 9 திரவியத்துக்குள்ள சேர்க்க முடியாது, திரவியமாக இருக்குன்னு சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிறது, 10ஆவதா தான் ஒத்துக்க வேண்டியதா இருக்கு நாம, இல்லையா? ஒருத்தருக்கார் ஒரு 5 கிளாஸ் நடக்கிறது, 5 கிளாஸும் சேர்க்க முடியாது, ஆனா அவர் ஸ்டூடெண்டாவும் இருக்காருன்னா அப்போ வேற அந்த 5 கிளாஸ் விட்டு வேற ஏதோ கிளாஸ்ல அவர் ஸ்டூடெண்டா இருக்காருன்னு அர்த்தம். அந்த மாதிரி தமசு திரவியமா இருக்கு, அதே சமயத்துல 9 திரவியத்துல அதை சேர்த்துக்கிறது இல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுறதுன்னு கேட்டா 10ஆவது திரவியமாக தமசு ஆனது சித்திக்கிறது அப்படின்னு இவா மீமாம்சகால் பூர்வபக்ஷம் பண்றான். இப்போ தஸ்மாத் தமஹா தசமம் திரவியம் இதுவரையும் பூர்வபக்ஷம் ஆயிருக்கு. சித்தாந்தம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.